திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மதச்சார்பின்மையை காப்போம் என்கிற மைய கருத்தில் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தலைமையில் தற்போது பேரணி நடைபெறுகிறது. பேரணியில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு தற்போது பேரணியானது நடைபெற்று வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் இஸ்லாம். முழு விவரம். ஒன்றியத்தில் பாஜக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இந்த கடந்த 11 ஆண்டுகள்ல முஸ்லிம்களுக்கு எதிரான பல்வேறு சட்டங்களை நிறைவேற்றிருக்காங்க. குறிப்பாக குடியுரிமை திருத்த சட்டம், வக்ஃபு திருத்த சட்டம், முத்தலாக் தடை சட்டம் உள்ளிட்ட பல்வேறு சட்டங்களை நிறைவேற்றி இஸ்லாமியர்களுக்கு எதிரான குறிப்பாக சட்டங்களை நிறைவேற்றி வராங்க. இது நேரடியாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்களாக என்று கூறினாலும் கூட அரசியலமைப்பு சட்டத்திற்கும் அதன் உயிர்நாளமாக இருக்கக்கூடிய மதச்சார்பின்மைக்கும் எதிரானது என கூறி இந்த மதச்சார்பின்மையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை என்கிற அடிப்படையில மதச்சார்பின்மையை பாதுகாப்போம் என்கிற மைய கருத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பேரணி நடைபெறுது. இந்த பேரணி தற்பொழுது தொடங்கி இருக்கு. திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில இந்த பேரணி தொடங்கி இருக்கு. அக்கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தலைமையில பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு அந்த பேரணியில பங்கேற்றிருக்காங்க. டிவிஎஸ் டோல்கேட்ல தொடங்கக்கூடிய இந்த பேரணி கல்லுக்குழி வழியாக தலைமை தபால் நிலையம் சென்று அங்கிருந்து மாநகராட்சி அலுவலகம் அருகே நிறைவேற இருக்கு. அங்க பேரணியில இறுதியில திருமாவளவன் உரையாற்ற இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் இந்த பேரணியில கலந்திருக்காங்க. இதில் கலந்து கொண்டு பெரும்பாலானவர்கள் நீல நிற உடை அணிந்து கலந்திருக்காங்க. குறிப்பாக திருமாவளவன் கூட நீல நிற கோட் சூட் அணிந்து, அதே போல முக்கியமான நிர்வாகிகளும் நீல நிற கோட் சூட் அணிந்து, அதே போல தொண்டர்களும் நீல நிற ஆடை அணிந்து இந்த பேரணியில கலந்திருக்காங்க. இந்த பேரணியின் இறுதியில இந்த மதசார்பின்மையை பாதுகாக்க வலியுறுத்தி பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்ற திட்டமிட்டிருக்காங்க. குறிப்பாக வக்ஃபு திருத்த சட்டத்தை உடனடியாக திரும்பப்பட வேண்டும். அதே போல குடியுரிமை திருத்த சட்டத்தையும் திரும்ப பெறணும். தேசிய குடிமக்கள் பதிவேடு தயாரிப்பதை கைவிட வேண்டும். மதவாத வன்முறை தடுப்பு சட்டத்தை ஒன்றிய அரசு நிறைவேற்ற வேண்டும். அதே போல கும்பல் படுகொலையை பயங்கரவாத குற்றமாக அறிவிக்க வேண்டும். ஜம்மு காஷ்மீரை மீண்டும் மாநிலமாக அறிவிக்க வேண்டும். மதம் அறியவர்களுக்கு இடஒதுக்கீடு உரிமையை வழங்க வேண்டும். பொது சிவில் சட்டம் கொண்டு வரக்கூடிய முயற்சியை கைவிட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கு. விரிவான தகவல்களுக்கு நன்றி இஸ்லாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.